பிரபல ஊடகவியலாளரான சவுக்கு சங்கர் அவரோட பையன் தியா ஆலிசே அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. அதை தொடர்ந்து அவரை பற்றின நிறைய விஷயங்கள் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அந்த வகையில் சவுக்கு சங்கர் கடைசியாக அவரோட பையன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தியா ஆலிசே அவர்கள் அவரோட தாத்தா பாட்டி வீட்டில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துட்டு இருந்தார் ஒரு தனியார் பள்ளியில். இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அவரோட தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் அவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. 8ஆம் வகுப்பும் படிக்கக்கூடிய பையனுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருந்திருக்கும், ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருந்தாரு அப்படின்னு நிறைய பேர் இப்போ வரைக்கும் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது குறித்து சமீபத்தில் ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அவர் சரியாக படிக்கிறதில்ல அப்படின்னும், இதனால அவங்க ஸ்கூல்லேருந்து அவங்க வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுடைய அம்மா அவரை அடிக்கடி திட்டியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விரக்தியில் தான் அவர் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனால் இதற்கு முன்னதாகவே சவுக்கு சங்கர் அவர்கள் அவர்கிட்ட இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்திருக்காராமா. தினமுமே சவுக்கு சங்கர் அவருடைய பையனுக்கு கால் பண்ணி பேசிடுவார். அண்ட் அப்படி அன்னைக்குமே பேசியிருந்திருக்காரு. நீ எப்பவும் போல் நல்லபடியாக படி, எதை பற்றி யோசிக்காத, உன்னால் அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியலன்னா நீ பொறுமையாக கூட படி, படிக்கிறது தான் முக்கியம், எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நீ நல்லபடியாக பண்ணு, அப்பா எப்போவுமே உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லியிருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருந்திருக்காரு. அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த பையனுக்காக பேசியிருந்திருக்காரு. இவ்வளவும் கேட்டதுக்கப்புறமும் அந்த பையன் விரக்தியில் இருந்ததுனால இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்திருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுதான் சவுக்கு சங்கர் அவரோட பையன்கிட்ட கடைசியாக பேசின ஃபோன் கால் அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான ஜெயம் ரவி அவர்கள் அவர் தயாரிச்சிருக்கக்கூடிய ப்ரோகோட் படத்தோட தலைப்பை மாற்றியிருக்கேன் அப்படின்னு சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஜெயம் ரவி அவர்கள் சமீபத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதோட முதல் படமாக அவர் மற்றும் எஸ் ஜே சூர்யா, இன்னொரு மலையாள நடிகர், இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அது ரொம்பவே வரவேற்பு பெற்றிருந்துச்சு. குறிப்பாக அந்த படத்துக்கு ப்ரோகோட் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருந்தாங்க. பட் ப்ரோகோட் அப்படிங்கிறது ஒரு மதுபான கம்பெனியின் பேர் அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு கம்பெனி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் தொடர்பாக ஜெயம் ரவி சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த படத்துக்கு அந்த தலைப்பு அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்துச்சு, அதனால தான் அந்த ஒரு தலைப்பை நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ஒரு சில சேஞ்சஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், அந்த படத்துக்கு ப்ரோ கிளப் அப்படின்னு வைக்கலான் இருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ப்ரோ கோட் அப்படிங்கிறது மாற்றி ப்ரோ கிளப் அப்படின்னு மாறப்போகுது. பட் ப்ரோ கோட் தான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ டீசர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, படமும் அதே மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.